கிடைச்சதா? எங்க கிடைச்சது? தட்டுங்கள் திறக்கப்படும் நாங்க தட்டி தட்டி கையில இருக்க ரேகை தான் போச்சு. இனிமே தட்டி புண்ணியல்ல உடைச்சு பார்த்தா தான் சரிப்படும் நினைக்கிறேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, இந்த முரட்டு குணத்தை தான் விட மாட்டேங்கிறீங்க. இப்ப என்ன பண்ண சொல்ற? அப்பா ஏன் இப்படி கத்துறீங்க? அமைதியா யார்கிட்டயும் வேலை கேட்க கூடாதா? கேட்டு வாங்குறது பிச்சை, அடிச்சு வாங்குறது உரிமை. ஏங்க இப்படி கோபப்படுறீங்க? எனக்காக உங்க கோபத்தை விடக்கூடாதா? இனிமே கோபப்பட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணித்தாங்க. எனக்காக நீ எவ்வளவோ தியாகங்கள் பண்ணிருக்க. உனக்காக நான் என்னோட கோபத்தை விட. இது சத்தியம். எதுக்கு இந்த மோதிரம்? ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சுதான் பொழைக்கணுங்கிறது இல்ல, தொழில் செஞ்சு கூட பொழைச்சுக்கலாம். தொழிலா? என்ன சொல்ற? நான் உங்களை முதலாளியாக்க போறேன். முதலாளியா? எப்படி? இத கொண்டு போய் விக்கிறீங்க, ஒரு சின்ன வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்க. நீ சொல்றது நல்ல யோசனையா தான் இருக்கு. ஆனா என்ன வியாபாரம் ஆரம்பிக்கலாம்? போட்டி கடை ஆரம்பிச்சிட வேண்டியதான். அம்மா அம்மா, மாப்பிள்ளை எப்படி இருக்காருமா? நீ திங்கிறதுக்கு தான் லாய்க்குன்னு நினைச்சேன். இப்படி ஒரு ஆளை பிடிப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. அவர் இருட்டுல பிடிச்ச குழக்கிட்ட மாதிரி அழகா இருக்கார்ல, அப்படியே கடிச்சு திங்கிற போல இருக்குமா? அடியா சின்ன கட்டவள. யாரு? நாங்க தாங்க. ஓ நீயா? இது யாரு, உங்க அக்காவா? அக்காவா? இல்ல, எங்க அம்மா. அம்மாவா? என்னால நம்பவே முடியலையே. கிண்டல் பண்ணாதீங்க மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? ஆமா, உங்களைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா என் பொண்ணு. ஆமா. என்னமா கண்ணடிக்கிற? அவளோ கண்ணடிச்சிட்டா, நீங்களோ கைய புடிச்சிட்டீங்க. ஏதோ நடக்க கூடாது நடந்து போச்சு. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்கலங்க. இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு நடக்க போகுது. அதனால ரெண்டு பேத்துக்கும் கல்யாணத்தை பண்ணிடலான்னு பாக்குறேன். இந்த ஒருமா, எனக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. பரவாயில்ல. சொந்த மொத்தம் எதுவும் கிடையாது. பரவாயில்ல. சொத்து பத்து எதுவும் கிடையாது. பரவாயில்ல. என்கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். என்னது? என்னோட சவுக்கு. இதுதான் ஆம்பளை கழகு. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு தகுதியே போதும். நாளைக்கே சிம்பிளா கோவில கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்போ உங்க இஷ்டம். ஏய், என்ன இந்த போடு போடுற? எனக்கு பழம்னா ரொம்ப பிடிக்கும். வேற என்ன பிடிக்கும்? பாயனா ரொம்ப பிடிக்கும். வேற? சாயானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். போதும் போதும் சாப்பிட்டது. இப்படி வா. என்னாச்சு? மொள்ள புடியா வலிக்குது. இது கரல கட்ட சுத்துன கையே, அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஆமா, என்ன உனக்கு பிடிக்குதா? என்னை விட எங்க அம்மாவுக்கு தான் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்ன சொல்ற? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, நீதான் எனக்கு சரியான மாப்பிள்ளைன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. என் பர்சனாலிட்டி அப்படி. சமுத்திரி அலட்சணம்னு கேள்விப்பட்டிருக்கியா? அத்தனை எனக்கு தான் நிறைஞ்சிருக்கு. அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல. எனக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும், அதுக்குதான் உன்னை எனக்கு கட்டி வச்சிருக்காங்க. குழந்தைய? அப்பதான் எங்க பெரியப்பாவோட சொத்தெல்லாம் எங்களுக்கு வரும். என்னடி சொல்ற, ஒரே குழப்பமா இருக்கு. ஐயா, உனக்கு உயிர் விஷயம் தெரியாதா? சரியான மக்கு மக்கு. நானாடி மக்கு? எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. காசு கொடுத்து பொம்மையை விலைக்கு வாங்குற மாதிரி என்னை வாங்கலான்னு பாக்குறீங்களா? நான் தலையை ஆட்டுற பொம்மைலடி, தலையை வெட்டுறவன். தலையை வெட்டுவியா? அப்படின்னா நீ கறிக்கடையில வேலை செய்யற? ஏண்டி என்ன திமிரா பேசுற? ஆத்தாளு மகளும் சேர்ந்து நாடாம ஆடுறீங்க. உங்க அக்கிரமத்துக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்டுறேன். அப்ப சாந்தி முகூர்த்தம்? சாந்தி முகூர்த்தமாவது பூந்தி முகூர்த்தமாவது வேணும். இருடி, வேட்டி கட்டி வரேன். அந்த ஆளு என்ன அடிக்கிறாம்மா? அடிக்கிறானா? அம்மாடி, புருஷன்னா அடிக்கத்தான் செய்வாரு. அடிக்கிற கைதான் அணைக்கும். அணைச்சாதான் குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்துச்சு சொத்து கிடைக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. அந்த ஆளு கையால அடிக்கல, சவுக்கால அடிக்கிறான். சவுக்கால அடிக்கிறானா? ஏய் அத்தகாரி, மாப்பிள என்ன புள்ள கொடுக்குற மிஷின் நினைச்சியா? உங்க சதிக்கெல்லாம் நான் உடந்தையா இருக்க மாட்டேன். இது சவுக்கு பிடிக்கிற கை. மாப்பிள கோபப்படாதீங்க. அறியாத பொண்ணு மிரண்ட போது பக்குவமா நடந்துக்குங்க. பக்குவமா? சுக்கா பண்ணி விட. சுக்கா உள்ள போய் ஒரு மூலையில படு. அம்மா, எனக்கு பயமா இருக்குமா, நான் உன் கூடயே படுத்துக்கிறேம்மா. மாப்பிள இன்னைக்கு மட்டும் ஒரே ஒரு நாள் என்னோட படுத்துக்கிட்டு மாப்பிள. அவ என்ன கட்டிக்கிட்டாளா இல்ல ஒன்ன கட்டிக்கிட்டாளா? ஐயோ ஆத்தி,
புள்ள குடுப்பான்னு பார்த்தா பில்லா மாதிரி இந்த அடி அடிக்கிறானே. கத்திரிக்காய், வாழைக்காய், வெண்டைக்காய். இந்தாப்பா என்னம்மா? வெண்டைக்காய் எப்படிப்பா? கிலோ 1.5 ரூபாமா? ஒரு 1/2 கிலோ போடு. போடுறேன். கொசுரெல்லாம் இங்க கிடையாதுமா. ஆமா. என்ன கடைக்காரரு, கத்திரிக்காய் கிலோ என்ன 3 விலை? ரூபாமா? என்ன அநியாயமா விலை சொல்ற? 2 ரூபாய்க்கு போடக்கூடாதா? ஏமா ஃபர்ஸ்ட் டிக்கெட்டை விலை குறைச்சா கேக்குறீங்க? சினிமா தேட்டர்ல 4 ரூபா டிக்கெட்டை 2 ரூபாய் நான் கேக்குறீங்க? அப்புறம் ஏமா இங்க மட்டும் இப்படிலாம் பேசுறீங்க? அடேங்கப்பா, என்ன இவ்ளோ கராரா பேசுறீங்க? என்னம்மா பண்றது? கராரா பேசி வியாபாரம் பண்ணலன்னா என் பொண்டாட்டி என்னை வீட்டை விட்டு வெளில துரத்திடுவா. உங்க பொண்டாட்டி என்ன அவ்வளவு குடும்பக்காரியா? பொம்பளையா அவ? பஜாரி, ராட்சசி, வாயாடி, ரொம்ப மோசமான பொண்ணு அது. பாவங்க நீங்க, எப்படி அவளோட குடும்பம் நடத்துறீங்க? என்ன பண்றது? தாலி கட்டிட்டானே. நம்ம தமிழ் பண்பாட்டுக்கு ஒரு மரியாதை வேண்டாம்? அதுக்கு தான். சரி சரி, ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் போடு. சொத்த கத்திரிக்காவா போட்டுறாத. அப்புறம் ஏன் சொத்த கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தேன்னு என் புருஷன் என் பல்ல உடைச்சிருவாரு. ஏமா உன் புருஷன் அவ்வளவு கோவக்காரனா? அதை ஏன் யா கேக்குற? மனுஷனாவே முறைட முன்கோபக்காரன். சுருக்கமா சொல்ல போனா இந்த பேட்டர் ரவுடி. பாவமா நீ எப்படிமா அவனோட குடும்பம் நடத்துற? என்ன பண்றது? தாலி கட்டிட்டாரே, நம்ம தமிழ் பண்பாட்டுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். அதுக்குதான். அடக்கமான பொண்ணுக்கு கொடுமைக்கார புருஷன். என்னையா பண்றது? சாந்தமானவனுக்கு சண்டைக்கார பொண்டாட்டி இல்லையா? இந்த வர்றேன், வீட்டுக்கு வாங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய். சாந்தி, சாந்தி. என்ன வியாபாரம் எல்லாம் எப்படி இருந்தது? நல்ல லாபமா? வாயை மூடி. ஏண்டி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன என்னடி சொன்ன? நான் முரட்டனா? உங்கோவியா? அப்புறம் ஏதோ ஒண்ணு கடைசியா சொன்னியா? பேட்ட ரவுடி அடி நானே ஓட்டனா? யோ நிறுத்தியா? நீ மட்டும் என்ன பஜாரி, அரக்கி, பாயாடி அப்படி எல்லாம் சொல்லாமாயா? என் முன்னாடியே சேலையை வரைஞ்சுக்கிட்டே நீ? நான் எதுக்கு வரைஞ்சு கட்டினேன் தெரியுமா? எதுக்குடி? எதுக்கா? இதுக்குதான். என்னங்க? சரி சரி, சாப்பிடுவாங்க. சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிட்டா பசிக்காது. என்ன சமையல்? இன்னைக்கு கத்திரிக்காய் சாம்பார், கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் பொரியல், கத்திரிக்காய். 1/2 கிலோ கத்திரிக்காய் காலி. யாருடைய மணியே? நான் ஜூலி, ஜெக்கோட லவர். ஓ, நீதான் அவனோட செட்டப்பா? செட்டப் இல்லே, 12. ஆமா, இவ்வளவு கொஸ்டின் கேக்குறீ? நீ யாரு? நான் தான் அவனோட அம்மா. ஆண்டி, ஹலோ. ஆசீர்வாதம் பண்றவனா இல்லம்மா? அதுக்கு ஒருத்தி இருக்கா, கூப்பிடுறேன். கண்ணம்மா, கண்ணம்மா. என்னத்த கூப்பிட்டீங்களா? என்னம்மா அது கையில? மாவட்ட கையோட வந்துட்டேன். இருக்கட்டும் இருக்கட்டும். இது யாருன்னு தெரியுதா? பார்த்தா புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்கு. இவ புள்ள பிடிக்கிறவ இல்லம்மா, உன் புருஷனையே பிடிக்கிறவ, உன் சக்களத்தி. என்னது சக்கரத்தியா? அடியே, நான் யார் தெரியுமில்ல? மதுரக்காரி. ஏய், நான் யார் தெரியுமில்ல? மைசூர்காரி. எங்க 2 பேருக்கும் குறுக்கால வந்த உன்னை பெருக்கி வெளியே போட்டுடுவான். அம்மா. ஏய், நான் என்ன செய்வேன் தெரியுமா? அப்படியே 2ஆ வகந்துருவேன், தெரிஞ்சுக்க. வகந்துருவனே எங்க என்ன கை நீட்டி அடிக்கிறேன். ஏண்டி என்ன அடிச்சுட்டல்ல, உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்டி, தெரிஞ்சுக்க. அடியே, சவால் விடுறிய சவாலு? டச்சி போடி வெளியே, போடி. ஐய், இங்க என்னடி வேடிக்கை? போய் வேலை பாருப்பா. கண்ணம்மா, இதுக்கு தான் சொல்றது, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? பேசாம உங்க ஊருக்கே போயிருமா? என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் ஊருக்கு போன்னு சொல்லிட்டு நான் இங்கே தான் இருப்பேன். அதுக்கேண்டிமா ஏமால் இப்படி எரிஞ்சு விழற? எனக்கு இப்ப எல்லாமே புரிஞ்சு போச்சு. புருஷனை முந்தானக்குள்ளேயே முடிஞ்சு வச்சுக்கணும். வெளியே விட்டா கண்ட கண்ட கழுதைங்கெல்லாம் மேஞ்சிரும். நீ என்னடிமா சொல்ற? நான் விரதம் இருக்கேன் இப்படியே இருந்தா என் சந்தோஷம் எல்லாம் போயிடும். அதை இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். கண்ணம்மா, கண்ணம்மா, ஜூலி கோவமா போறாளே, நீ அவளை கோச்சிக்கிட்டியா? வந்தா அடிச்சே விரட்டிட்டேன். இனிமே அவங்க வரவே மாட்டா. அடி பாவி, நீ தான் வெள்ளிக்கிழமை விரதம் சொன்னேன், நான் தான் அவளை வர சொன்னேன். விரதமா கிடையாது. அப்ப வியாழக்கிழமைக்கு அப்புறம் அவன் வாழ்க்கையில என்ன வரும்? சும்மா இருங்க. மல்லிகை பூவா? எனக்கு அல்வா கிடையாதா? கொண்டு வந்தேன், வரவே இல்லை, ஜூலி புடிங்கிட்ட. இன்னும் நீங்க விளையாட்டு புள்ளியாவே இருக்கீங்க. வாங்க. ஐயோ.